முரளி வந்து இங்கே யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த அம்மம்மா எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? எதுக்கும் யோசிச்சு தான் போணும். உடனே போனா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படி தெரிஞ்சுக்கிறது இத? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, சரி இப்ப வந்து என்னோட வீட்டுக்காரர் வந்துருவாரு. வந்தோனே நீ வந்து அவருக்கு கயிறு கட்டிட்டு அவர அண்ணனா ஏத்துக்கோ. அதுக்கப்புறம் நீங்க அண்ணன் தங்கச்சி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலி அபிகிட்ட, அபி வந்து பார்த்துட்டு இன்னும் வரவே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போணும். அப்பா திட்டுவாரு. நீங்க தப்பா நினச்சுக்காதீங்கக்கா அப்படி சொல்லிட்டு, சரிக்கா இப்போ நான் கட்டுற மாதிரி இந்த கயிறு நான் என் கையால் எடுத்து கொடுக்குறேன். அவர் கையிலே கட்ட சொல்லிடுங்க அப்படி சொன்னோன்னே, சரி அபி உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சரி ஓகேக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. முரளி வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு, எதுக்கு அம்மா சீக்கிரம் வர சொன்னீங்க? சீக்கிரம் வர சொன்னேன், நீங்கள் எங்கே வந்தீங்க? ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தெரியுமா? சரி என்ன விஷயம்? இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு 2 கயிறை கொடுக்குறாங்க. ஒரு கயிறு லாவணியா வந்து கட்டி விடுறாங்க. இன்னொரு கயிறு வந்து சரி இந்த கயிறு யாருக்கு? நீங்கள் கட்டிக்க அப்படி சொன்னோன்னா கட்டிக்கிறாரு. 2 கயிறுமே பார்க்குறாரு. சரி 2 கயிறு ஒன்று லாவணியாவோடது, இன்னொன்று யாரோடது? இன்னொன்று அபியோடது. அபி வந்து உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா தெரியுமா? பாவம் நீங்கள் வரல, அதனால் என் கயிறை வந்து கையில் கொடுத்துட்டு போயிருக்கா. நீங்கள் கட்டிக்கிறீங்க, இப்படிங்கிறப்ப அண்ணன் தங்கச்சி ஆகிட்டீங்க அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆகுது முரளிக்கு. அந்த கயிறு தூக்கி விசிறடிக்கிறாரு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னோடனே, பின்ன என்ன கண்ட பொண்ணெல்லாம் எதுக்கு என்ன வந்து அண்ணனா கூப்பிடணும்? எனக்கு அபியை சுத்தமாக பிடிக்கல, தேவையில்லை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னோடனே, உடனே ரொம்ப சந்தோஷமாகுது லாவணியாவுக்கு. பரவாயில்ல அண்ணனுக்காவது பிடிக்கலையே அந்த அபியை அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து எங்க அப்போ கூட இப்படிலாம் பண்ணலாமா? பாவம் இல்லை அப்படின்னோடனே, இங்கே பாருங்க அம்மா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்களும் பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அபிக்கிட்ட ஒன்றும் இவர் பழகலை, அதான் அவளை பற்றி ஒன்றுமே தெரியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அபியை பற்றி தெரிஞ்சுப்பார், அந்த நாளும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, அணுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தெரியுமா இன்றைக்கி? என்னால் நம்பவே முடியல. ஏதோ வந்து லிவிங்கா உனக்கு தெரியுமா அனு என்ன லிவிங்னு சொல்லிட்டு? அப்படின்னா எனக்கும் தெரியாது அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேருமே கல்யாணம் ஆன மாதிரியே வீட்டில் வாழ்வாங்களாம், அதான் லிவிங்கா. என்ன சொல்கிற அபி? நிஜமாவா? ஆமாம், அந்த இருக்கார்ல அந்த டென்ஷன் பார்ட்டி அவரும் அந்த லாவண்யா மேடமும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா. அப்படியா? அப்போ அவங்க 2 பேரும் அப்படி இருக்காங்களோ? ஆமாம். சரி இதெல்லாம் என்னத்தை பேசுறது? இதெல்லாம் பேசினாவே வந்து கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி பேசிக்கிறீங்க? லிவிங்னு ஏதோ சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க. அப்படின்னா என்னடி? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? அப்போ என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? நாங்கள் ஏதோ பேசிட்டு போகிறோம், விடுவியா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதானே பார்த்தேன், இவளாவது சொல்கிறதாவது இவ இருக்காளே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க அபியை. அடுத்து வந்து அஞ்சலி வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ராகவுக்கு தலையில் வந்து ஆயில் மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து உட்கார்றாரு. கரெக்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு பார்த்தியா, எப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. வந்து அவங்க சித்தி என்ன நியூஸு அப்படின்னோடனே, இந்த மாதிரி கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு தேடி போகிறானுங்க, அப்படின்னா அவருக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறாரு. என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஐயோ சாரி நான் ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மழுப்புறாரு. உடனே வந்து இதே விஷயத்த வந்து மாமா பண்ணா என்ன ஆகும் தெரியுமா? அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ராகவ். அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து முரளி வந்து ஐயோ நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. என்ன மாமா பயந்துட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராகவ். அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே முரளி இதோட முடியுது.